மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நகரத்தார்கள் பாரம்பரிய முறைப்படி 100க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகளில் சாறை சாறையாக படையெடுத்துச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிவன் மேற்கு முகத்தில் இன்னைக்கு ஆரம்பிக்குது திருவிழா. அண்ணாமலையே உண்ணாமலையே உனது மலையே திருவண்ணாமலையே உலக உருண்டையின் இதழ்கள் மச்சுவாடி அருகே ஒன்று கூடி அங்கிருந்து பாத யாத்திரையாகவும் மாட்டு வண்டிகளிலும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு புறப்பட்டனர். பாத யாத்திரை செல்பவர்கள் கையில் ஒரு ஊன்றுகோல் வைத்திருந்தனர். தாங்கள் வைத்திருக்கும் நகைகளை தையல் நாயகிக்கு அணிவித்து அழகு பார்த்துவிட்டு ஊன்றுகோலை கோயிலிலேயே விட்டு வருவதை அவர்கள் வழக்கமாக வைத்துள்ளனர். இதன் மூலம் தங்கள் வேண்டுதல் நிறைவேறும் என்பது அவர்களின் நம்பிக்கை. வண்டி இந்த ஒரு வருடத்திற்கு மாத்திரம், இந்த ஒரு ட்ரிப்புக்கு மாத்திரம் தான் இந்த வண்டி எடுத்துக்கிட்டு வருவோம். மற்றபடி இது எல்லாமே வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். டெக்னாலஜி வளர்ந்தாலும் எங்களுடைய குலதெய்வம் அது. எங்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை பாத யாத்திரையாகவும் வண்டி யாத்திரையாகவும் இதில் போகிறது எங்களுக்கு பரம திருப்தி. பயணம் 15 நாள் பயணம். வருஷம் போயிட்டு எனக்கு 76 வயசாகுது. நாங்களும் எனக்கு தெரிஞ்ச வருஷம் வந்துக்கிட்டே இருக்கோம். இது மாடு இதுக்காக வச்சுருக்கோம். வண்டியும் தண்ணி இதுக்கு தனியாக சரி சாமான்லாம் கொண்டு போகிறதுக்கு வச்சுக்குவோம். எனக்கு சாப்பாடுக்குள்ள சாமான்கள் இது அடுப்பு இந்த மாதிரி வச்சு கொண்டு வரோம். சித்திரை முதல் புதன் ஆரம்பிப்போம். அடுத்த செவ்வாய்க்கிழமை காலையில் தான் அங்கே போய் சேருவோம். எங்களுக்கு நேமத்தில் வரும்போது கம்பு கொடுப்பாங்க. அந்த கம்பு தான் எங்களுக்கு சாமி வழித்துணைக்கு வர்றது. பூச்சி வராமல் இருக்கிறக்காகவும் சாமி எங்களுக்கு துணையாக வர்றதாகவும் நாங்கள் அந்த கம்பை கொண்டு போகிறோம். வந்த மாட்டு வண்டி கட்டி அதில் எங்களுக்குள்ள சாப்பாடு சாமாங்க நாங்கள் போட்டு கட்டி போகிற துணிமணிகள் எல்லாம் அதில் வரும். அங்கே வந்து எங்களுக்கு தருவாங்க. அது ரெஸ்ட் எடுப்போம். இந்த சாமிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் போய் சேர்ந்து கிரிவலம் வந்து சாமி கும்பிட்டுட்டு அம்மன் அபிஷேகம் பார்த்துட்டு திரும்பி ஊருக்கு வர்றது. நிறைய வேண்டுதல் வச்சுக்கிறதா நடப்பாங்க. இந்த பொண்ணு மௌன விரதமாக வர்றா. நாங்கள் கால்நடை பயணமாக நடந்து போய்கிட்டு இருக்கோம். புதுக்கோட்டையிலிருந்து பல்வேறு சமுதாய மக்கள் பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிகளிலும் பாத யாத்திரையாகவும் 200 கிலோமீட்டர் பயணித்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்றதால் அப்பகுதியே விழாக்கோலம் பூண்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.